பேசுறேன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுசுகி ஆக்சஸ் BS6 மாடலு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா வந்து ஆர்பிஎம் வந்து ரொம்ப ஹையா ரேஸ் ஆகுது. நம்ம ஆக்சிடென்ட் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ரேஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்க்கல உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். வரது 2 கம்ப்ளைண்ட் தான் வரும். ஆர்பிஎம் வந்து ரொம்ப அதிகமா ரேஸ் ஆகும். அப்படி இல்லைனாக்கா சடனா அப்படியே ஆஃப் ஆயிடும். இது ரெண்டுக்குமே ஒரே பிரச்சனை தான். இது எப்படி சரி பண்ணலாம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இதான் பர்க்மேன் வால்வுன்னு சொல்லுவாங்க, சென்சார் சொல்லுவாங்க. அதாவது ஐலிங் வால்வு கூட சொல்லுவாங்க சில பேர். இந்த ஐலிங் வால்வில் கார்பன் கட்டி இருந்துச்சுன்னா இந்த சென்சாரில் வந்து ஐலிங் நிற்காது, இல்லைன்னா ஐலிங் வந்து ஆஃப் ஆகும். இதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வால்வில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரொட்டேட் ஆகும். இது வந்து நம்ம சாவி போட்டோடனே ரொட்டேட் ஆகி கொஞ்சம் முன்னாடி போகும். சாவி ஆஃப் பண்ணோம்னா ரொட்டேட் ஆகிட்டு பின்னாடி வந்துடும். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சோக் மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம BS6 பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 2 நிமிஷம் ஐலிங் ஓடும் இல்லையா, அந்த கான்செப்ட் இதில் தான் வந்து நடக்குது. இப்போ இது வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அதாவது கீழ் சைடு வந்துடுச்சுன்னா ரேஸ் ஆகும். இப்போ மேல் சைடு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரேஸ் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். நாங்கள் உங்களுக்கு சாவி வேணும் ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ரொட்டேட் ஆகும் பாருங்கள். ஓகே, தெரியுதுங்களா? அதே மாதிரி ஆஃப் பண்ணாலும் ரொட்டேட் ஆகிட்டு வெளியே வந்துடும். மறுபடியும் சாவி ஆன் பண்ணுறேன். இது வந்து முன்ன பின்ன நகர்ந்து நம்ம ஐலிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இதோடைய வேலை. இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம், நம்ம வண்டி வந்து ரேஸ் ஆகுது, ரொம்ப ரேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வால்வு பாருங்க, இப்படியே நம்ம லூஸ் பண்ணோம்னா இது வெளியே வரும் ஃபுல்லாக. இந்த மாதிரி வெளியே வந்த பின்னாடி நம்ம மறுபடியும் இப்படியே வச்சு நம்ம மாட்டிடலாம். அவ்வளோ ஜஸ்ட் சின்ன வேலை தான். ஓகே, இதில் ஓரிங் ஒன்று இருக்கும், அதை பார்த்து போடுங்க. ஓரிங் இல்லைன்னா ஏர் லீக்கேஜ் ஆகும். இப்போ ரொம்ப இடிக்குது, அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ இடிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓகே மாட்டிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. ரேஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சிடென்ட் விட்டா அப்படியே ஆஃப் ஆகுது பாருங்க. மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இந்த கிளாம்ப் போட்டுக்கிறாருங்க, ஏன்னா அந்த ரேஸ் கொடுத்துட்டே இருந்தால் தான் வண்டி வந்து இருக்குது. முன்ன ஃபுல்லாக ரேஸ் ஆச்சு இல்லையா, முன்ன வந்து ஃபுல்லாகவே ரேஸ் ஆச்சு. இப்போ வந்து ரேஸ் கொடுத்தா மட்டும்தான் வண்டி ஐலிங் இது ரேஸ் ஆகுது, இல்லைன்னா அப்போ ஆக்சிடென்ட் விட்ட உடனே அப்படியே வந்து ஆஃப் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்னும் கொஞ்சம் இதை நம்ம வெளியே எடுக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம இதை உள்ள தள்ளி விட்டுறலாம். ஓகே, இப்போ நான் மறுபடியும் லாக் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஐலிங் கரெக்டாக ஓடுது. உங்களுக்கு கேட்குதுங்களா? இப்போ வந்து ஐலிங் கரெக்டாக ஓடுது. கேட்டிருப்பீங்க, ஐலிங் வந்து இப்போ பாருங்க எவ்வளோ கரெக்டாக நிற்கிது. இந்த மாதிரி ஆர்பிஎம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கழட்டி நம்ம முன்ன பின்ன கரெக்டாக வச்சு ஒரு பொசிஷன் வந்தவுடனே நம்ம அந்த மாதிரி அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்காக நம்ம வால்வு மாற்றணும்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்துட்டு ஐட்லிங் வால்வு வந்து ஆல்டர்னேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேற ஒன்று மாட்டாங்க. அதெல்லாம் அவசியம் கிடையாது. நம்ம இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க, நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.